எல்லா தெய்வங்களையும் வணங்கி எனக்கு இந்த அரிய கலையான ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருவையும் வணங்கி இந்த அருமையான நேரத்தில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்கலாம். கர்மகாரகன் என அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களின் தாயின் ஆரோக்கிய பாதிப்பு, பெற்றோருடன் உறவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு வீடு, வாகனம், சொத்து என யோகங்கள் இருந்தாலும் அது பழுதாகக்கூடிய, மனக்கஷ்டத்தை தரக்கூடிய காலமாக இருந்திருக்கும். உங்களின் செயல்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் நண்பர்கள், உறவினர்களின் ஆதரவு இல்லாமல் போயிருக்கும். துலாம் ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு சனி செல்வதால் புகழ், பெருமை, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். அரசியலில் புதிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. தேர்தலில் வெற்றி கிடைக்கும். சனி பகவான் துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடியது. சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் ராசிக்கு களத்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களின் திருமண முயற்சிகள் சற்று கால தாமதம் ஏற்படும். இருப்பினும் அடுத்து நடக்க உள்ள குரு பெயர்ச்சியால் அமோக பலன்களை பெற்றிடலாம் என்பதால் அது குறித்த கவலை வேண்டாம். சனி பகவான் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தை பார்க்க உள்ளார். உங்களை பொறுத்த வரையில் சனி 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு, மனை வாங்கும் யோகம் உண்டு. நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும். சொத்து விற்பதில் சிக்கல்கள் தீரும். நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கும். ஏனெனில் துலாம் ராசிக்கு நட்பு கிரகமான சனி ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பதால் நன்மையே ஏற்படும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் நீங்கள் சிறப்பான பலன்களை அடைந்திட முடியும். அதாவது பெரியளவில் உழைக்காவிட்டாலும் உங்களுக்கு நல்ல வெற்றியும், முன்னேற்றமும் கிடைக்கும். பதவியில் நல்ல உயர்வும், சம்பளம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மூல திரிகோண அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் ஆட்சி, அதிகாரத்தோடு அமர்வதால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஸ்திரமான பலன் அதாவது கடைசி வரை உங்களின் புகழ் நிலைக்கச் செய்யக்கூடிய வகையில் பலன் அமையும். ராகு நட்சத்திர அதிபதியாக கொண்ட சதய நட்சத்திரத்தில் நவம்பர் முதல் 2024 ஏப்ரல் வரை சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். உங்கள் ராசிநாதனுக்கு ராகு யோகக்காரர் என்பதால் தொழில், கல்விக்காக இந்த காலகட்டத்தில் வெளியூர், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். உங்களின் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு ராகு 6இல் இருப்பதால் அனைத்து விஷயங்களிலும் நன்மையும், வெற்றியும் கிடைக்கும். 2024 இல் ஜூன் முதல் சனி பகவான் குரு அதிபதியாக கொண்ட பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க உள்ளார். அதுவும் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் உங்களுக்கு தடை, காரிய தாமதம் உண்டாக வாய்ப்புள்ளது. பொருளாதார நிலையில் சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம். நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியில் பேச்சுக்களில் கவனமும் விவேகமும் வேண்டும். மேலும் தம்பதியருக்குள் அனுசரித்து செல்வது நல்லது. கிடைக்கும் வருவாயை அசையா சொத்துக்களாக மாற்றிக்கொள்ளவும். எதிர்பாராத சில விரயங்களின் மூலம் சேமிப்புகள் குறையும். அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வர குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருவேற்காட்டில் உள்ள தேவி ஸ்ரீகருமாரியம்மனை வழிபட சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். பொதுப்பலன்களான இவற்றில் திசாபுத்திக்கு ஏற்ப மாற்றம் உண்டாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.